கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மக்களுடைய போக்குவரத்திற்காக வீடுகள் இருக்கு அவ்வளவு வீடு இல்லை, காணிகளே இல்லை, எல்லாம் தரமட்டு அந்த வீதி விடுவிக்கப்பட்டிருந்தது. இதில் ஒரு ஆமிக்காமன் இருக்கு பாருங்க, இதுக்கு அங்கால போக முடியல. இன்றைக்கு வந்து இந்த வீதியால் வந்து அங்கே இந்த வீதிக்குள்ளால வந்து விட்டிருந்தாலும் கூட நாங்கள் சைக்கிளில் போயிடாது, நடந்து போயிடாது, அப்படி போனாலும் கூட இந்த வீதியில் வந்து நாங்கள் படம் பிடிக்க இயலாது, அது புகைப்படங்கள் எடுக்க முடியாது. என்ன போலீஸார் இந்த இடத்துலையும் சுத்த உடுப்போட நாங்கள் எங்களோட எல்லா பொருட்களையும் விட்டு குளறிக்கொண்டு அச்சு வேலைகளால ஓடி அடுத்த தேர்தல் வரைக்கும் இன்னொரு மாகாண தேர்தல் வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த காணியெல்லாம் உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஆலயம் ஒன்றுடைய இந்த பலாலியில 35 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் இன்றைக்கு வசாவளான் சந்தியிலிருந்து மிக்க மகிழ்ச்சி கடந்த வீடுமில்லை ஒன்றுமில்லை தென்னங்கண்டு வைத்திருக்கிறார்கள். எங்களோட காணியில தோட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு விடயம், இந்த வீதி கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மக்களுடைய போக்குவரத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. சில நிபந்தனைகளோடு தான் இந்த வீதிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இராணுவத்தினருடைய உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த வீதி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் 35 வருடத்துக்கு பிறகு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா பலாலி சந்தி. யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த பலாலி சந்திக்கு வர்றதுக்குரிய இந்த வீதி வந்து முற்றாக மூடப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு இடையில ஜனாதிபதி அன்றகுமார் பதவியேற்றதுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு இடையில அந்த வசாவுலான் வரையிலான அந்த துண்டு காணி வந்து விட்டிருந்தவ, துண்டு வீதி வந்து விட்டிருந்தவ. அதுக்கு பிறகு இன்றைய தினம் அங்கே இருந்து இந்த சந்தி வரைக்கும் வரக்கூடிய இந்த வீதி தான் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் விட்டுருக்கு. வசாவுலான் சந்தியில இருந்து பலாலி சந்தி வரையும் வரக்கூடிய இந்த வீதி தான் இன்றைய தினம் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டிருக்குது. உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கிற இந்த வீதிக்குள்ளால வந்து விட்டிருந்தாலும் கூட நாங்கள் சைக்கிளில் போயிடாது, நடந்து போயிடாது, அப்படி போனாலும் கூட இந்த வீதியில் வந்து நாங்கள் படம் பிடிக்க இயலாது, அதுக்குரிய பதாதைகள் எல்லாமே அந்த இடத்துல போட்டிருக்குது. சிறந்த கட்டுப்பாடுகளோட தான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு என்பது வந்து குறிப்பிடத்தக்க விடயம். தொடர்ந்து வாங்க, நான் இந்த இடத்துல போய் பார்க்கலாம். இதுக்குள்ள முடிந்த அளவுக்கு காட்சிப்படுத்த இல்லைன்னா காட்சிப்படுத்துகிறேன். இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அபிலாஷங்களையும் கேட்டு தெரிவிக்கிறேன். பலாலி உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த குறித்த இந்த பகுதி, இந்த வீதி தான் பார்த்தீங்கன்னா முதல் விட்டிருந்ததை. இதால் வந்து முதல் போக முடியாது இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ வந்து இந்த ஜனாதிபதி அன்வர் முகமது சானாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா இந்த வீதி விட்டிருந்தவ. இந்த வீதியை விட்டிருந்தாலும் அங்கால இருக்கக்கூடிய அந்த காணிகளை வந்து பயன்படுத்த முடியாது, வீதியை மட்டும் பயன்படுத்தலாம் என்ற நிலையில் வந்து வீதி மட்டும் விடுவிக்கப்பட்டிருந்தது. இந்த வீதி வந்து நேராக போனால் வந்து பரத்துறை வீதிக்கு செல்லக்கூடிய வீதி. ஆனால் அதில் வந்து தடுப்பை போட்டால் வந்து இடையக்கலால் திரும்பி அச்சுவேலிக்கு போகிறதுக்குரிய அந்த வீதியை தான் வந்து விட்டுருந்த குறிப்பிட்ட பகுதி வீதியை தான் விட்டுருந்தவ. இதுக்கு எப்போ இராணுவ முகாம்கள் எல்லாம் இருக்கிறது நீங்கள் பார்க்க இருக்கும். அந்த வீதியை தான் வந்து இன்றைக்கு விட போயினம் என்ற மாதிரி வந்து ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. அதை நோக்கி தான் நான் இப்போ போய் கொண்டிருக்கிறேன். போய் பார்ப்போம் என்ன மாதிரி விட போயினமா, என்ன நடக்குது. இப்படி இதால் வரைகளை பார்த்தீங்கன்னா இதுவரையிலேருந்து தான் அந்த வீதி விடுவிக்கப்பட்டிருந்தது. இதில் ஒரு ஆமிக்காமன் இருக்கு பாருங்க, இதுக்கு அங்கால போக முடியல. இன்றைக்கு வந்து இந்த வீதியால் வந்து அங்கால போகிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை வந்து கொடுத்துருக்கிறோம். அந்த வீதி வந்து 35 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திறந்து விட்டுருக்கிறோம். வாகனங்கள் கூட அதால் போய் வருகுது. இந்த வீதியால் நேர போகிறதுக்குரிய அனுமதி தான் வந்து கொடுத்துருக்கிறோம். முதல் வந்து இதால் இங்கால பக்கம் போகலாம், நாங்கள் போகிறதுக்குரிய அனுமதி கொடுத்த முதல் வந்து விட்டுருந்தவை. இப்போ இந்த மோட்டார் பைக் போகிற வீதியால் வந்து போகிறதுக்குரிய அனுமதி வந்து முதல் கொடுத்துருந்தவ. 35 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு பஸ்ஸை கூட இதால் இடம்பெறுது. இந்த இடத்துல ஒரு வேக கட்டுப்பாடு போட்டிருக்கிறோம். அதே மாதிரி அங்காளி பகுதியில் போடப்படையில் இங்காளி ரோட்டில் வந்து ஒரு வேக கட்டுப்பாடு போட்டிருக்கணும். வேணா மெதுவாக வந்து போகணுன்றதுக்காக வேண்டி அதுக்கெல்லாம் வரி நம்ம இன்றைக்கு சந்தோஷத்தோடு அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு பிறகு இதுக்குள்ளே போய் வந்திருக்கிறீங்க. என்ன மாதிரி இருக்கு அனுபவம்? உண்மையிலே சொன்னால் சரியான கவலையோடு இருந்த நாங்கள் இந்த விடிய இங்கே வர்ற வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கே இல்லை. ஆனால் இதில் வரைக்கும் எந்த ஏற்பாடும் இல்லை. ஆனால் அரசாங்கத்தினுடைய மீடியாக்காரர் வந்து மட்டும் நின்றவ. நாங்கள் அங்கே இருந்து உரும்புராயில இருந்து கொஞ்சம் பேர் வந்து நாங்கள் எங்களுக்கு மிக சந்தோஷம். நான் 11 வயசில் இந்த இடத்துல இருந்து போகலாம் நேராக நீங்கள் நேராக போகலாம். 11 வயசில் இந்த இடத்துல இருந்து நாங்கள் ஒரு நாள் ஹெலிகாப்டர் எழும்பி எங்களை அடித்து கொண்டிருந்தான். அடிக்க எல்லாரும் குளறிக்கொண்டு எந்த விதமான சாமான்கள் பொருட்கள் எடுக்காமல் உடுத்த உடுப்போட நாங்கள் எங்களோட எல்லா பொருட்களையும் விட்டு குளறிக்கொண்டு அச்சு வேலைகளால் ஓடி போன நாங்கள் இன்றைக்கு எனக்கு 37 வயசில் வந்திருக்கிறேன். நான் படித்து இன்றைக்கு ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். இந்த இடத்துல இருந்து நாங்கள் ஓடைக்குள்ள போட்ட பாடசாலை காய்ச்சட்டை நான் நினைக்கிறேன். எங்களோட காய்ச்சட்டைகள் எல்லாம் தேஞ்சு பிஞ்சு தச்ச காய்ச்சட்டைகள். அவ்வளவு ஒரு வறுமையான நிலையில் விவசாயம் செய்து வாழ்ந்த குடும்பம் நாங்கள். இங்கே இருந்து மிக
ஆதங்கத்தோடு ஓடிப்போய் இன்று வரைக்கும் நாங்கள் அகதிகளாக பல ஊர்களில் பல வீடுகளில் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் பல துன்பங்களை அனுபவித்து வாழ்ந்து வாரோம். குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு வீட்டில் இருக்கிறது, அப்புறம் அடுத்த வீட்டுக்கு வாடுறது. இன்றைக்கு விரும்புகிறாயில் 2 லட்சம் ரூபா அட்வான்ஸ், 15,000 ரூபா வாடகை. ஆனால் அவ்வாறு நாங்கள் துன்பப்பட்டு கொண்டு இருந்தோம். இன்றைக்கு எனக்கு உண்மையில் சொல்கிற போதே எங்களுக்கு கவலையாக இருக்குது. எங்களுக்கு மனவேதனைகள். இவ்வளோ காலமும் நாங்கள் போராடின போராட்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கன்னு நம்புகிறோம். இது நிலைக்க வேண்டும். நாங்கள் எந்த இடையூறும் இல்லாமல் இந்த பகுதியால் போய் வாரது மட்டுமல்ல, எங்களுடைய காணிகளையும் விடுவிக்க வேண்டும். அதுகளில் நாங்கள் போய் குடியேற வேண்டும். இராணுவம் கால அவகாசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் விரைந்து இந்த பகுதியில் நாங்கள் விடுவிக்க வேணும்னு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இருக்கக்கூடியது பலாலி சந்தி, அதாவது பருத்தித்துறை வீதி. இங்கால இருக்கக்கூடிய வீதி பருத்தித்துறை வீதி. செல்லச்சன்னதிக்கு போகக்கூடிய வீதி வந்து இந்த வீதி. அதால இப்படி எந்த பக்கம் போனால் செல்லச்சன்னதி, மற்ற பக்கம் போனோம்னா கேகேஸுக்கு போகக்கூடிய வீதி. வணக்கம் வணக்கம். என்ன சந்தோஷமா இருக்கிறீங்க இன்றைக்கு? சந்தோஷம் என்னடா, நான் இந்த பலாலி என் சொந்த இடம் பலாலி தான். இந்த பலாலியில் 35 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் இன்றைக்கு வசாவளான் சந்தியிலேருந்து பலாலி டீ சந்தி என்று குறிப்பிட பலாலி சந்திக்கு வந்திருக்கின்றோம். நாங்கள் என்ற வீடு உதிலே கிட்டத்தான் இருக்கின்றது. எனது வீட்டு காணியில் ஒரு வீடுமில்லை ஒன்றுமில்லை, தென்னங்கண்டு வைத்திருக்கிறார்கள். எங்களோட காணியில் தோட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் 35 வருஷமாக பல இடங்கள் சென்று எங்களோட வாடகைக்கு இருந்து சினத்து இன்றைக்கு எங்களோட பலாலி மண்ணில் வந்திருக்கின்றோம். நாங்கள் அங்கே பாதை திறக்கும் போது எந்த அரசியல் சாயங்களோ எந்த ஒரு கட்சியோ ஒன்றும் பெறாமல் பொதுமக்களாகிய நாங்கள் தான் வந்து இராணுவ தளபதி அவர்கள் வந்து எங்களை போகிறதுக்கு தந்தார். நாங்கள் அதில் கற்பூரம் காட்டி ஆலாத்தி செய்து நாங்கள் இப்போது பலாலி சந்தியில் இப்போது நிற்கிற இடம் பலாலி சந்தி. இப்போ பலாலி சந்தியில் இருக்கிறது என்னென்று நான் கதைக்கவே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. அப்போ எப்போ காணி எல்லாம் முடியணும்? அது காணி அடுத்ததாக நாங்கள் கேட்குறது என்னென்னு கேட்டால், இந்த என்பிபி அரசாங்கத்தின் இதால் தான் எத்தனையோ ஜனாதிபதியாக்கள் வந்தினம் போயிச்சினம். எங்களை பற்றி ஒருத்தரும் எந்த ஒரு கட்சியும் கதைக்கவில்லை. பலாலியில் ஏன் விடுபடவில்லை, வலிகாமம் வடக்கில் ஏன் இந்த காணிகள் விடுபடையில்லை என்று ஒருத்தரும் கேட்கல. ஆனால் எங்களோட இதில் என்பிபி அரசாங்கம் தான் செவிசாய்த்து எங்களுக்கு முதல் படியாக வசாவளம் பள்ளிக்கூடத்திலிருந்து வசாவளம் சந்தி வரைக்கும் திறந்து அச்சுவேலிக்கு போகக்கூடியதாக இருந்தது. இப்போ வசாவளம் சந்தியிலேருந்து பலாலி சந்திக்கு திறந்திருக்கிறார்கள். நாங்கள் விரைவாக அவர்களோட தொடர்பு கொண்டு எங்களோட காணிகளையும் விடுவிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வோம். இதுக்கு முதற்கண் எங்களோட வடமாகாண இராணுவ தளபதிக்கும் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ வீல் ரட்நாயக்கா பிரதமர் கரணி ஜெயசூர்யா மற்றது கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் எமது மக்கள் சார்பாக வலிகாமம் வடக்கு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். அப்போ 35 வருஷத்துக்கு பிறகு இன்றைய திறந்திருக்கணும். அப்போ என்ன கொண்டாட்டம் இன்றைக்கு நாங்கள் இதில் எங்களோட கொண்டாடுறதுக்கு இதில் ஒரு பொங்கல் ஒன்று செய்ய போகிறீங்க. ரோட்டில் சந்தியில் செய்ய போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எதிர்பார்க்காத சில மகிழ்ச்சியில் இருக்கிற ரெண்டா விடுவிக்கப்படாத என்று இந்த பகுதி வந்து விடுவிக்கப்பட்டிருக்குதுன்றதால பார்த்தீங்கன்னா மக்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அதே சமயம் அவர்களுடைய காணிகள் வந்து விடுவிக்கப்படலை என்று அவருடைய கவலையாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பதாகையில் பார்த்தீங்கன்னா இதுக்குரிய கட்டுப்பாடுகள் எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த மஞ்சள் கலர் போட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இங்கால இவர்களுடைய கவச வாகனம் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது, பழைய கவச வாகனம். இந்த மஞ்சள் போட்டில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிஉயர் பாதுகாப்பு வலயத்தின் அறிவித்தல், வீதி திறக்கப்படும் நேரம் முற்பகல் 6 தொடக்கம் பிற்பகல் 5 மணி வரை மாத்திரமே. வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் இடையில் நிறுத்துதல் திருப்புதல் தடை செய்யப்பட்டுள்ளது. வீதியில் பயணிக்கும் சந்தர்ப்பத்தில் வீதியின் இருபுறமும் புகைப்படம் எடுத்தல் ஒளிப்பதிவு செய்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த வீதியில் நடைபயணங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த வீதியில் பயணிக்கும் போக்குவரத்து பேருந்து தவிர்த்த ஏனைய பார ஊர்திகள் பயணிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த வீதியில் செல்லக்கூடிய வேகம் ஆகக்கூடியது 40 கிலோமீட்டர் மாத்திரம். இந்த வீதியில் பயணம் செய்யும் சாரதிகள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அடையாள பத்திரங்கள், அதாவது வாகன அனுமதி பத்திரங்களை வைத்திருக்க வேண்டும் எனவும் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறான கட்டுப்பாடுகளோடு தான் இந்த வீதி வந்து இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றது. இராணுவத்தினருடைய வாகனங்கள் இந்த வீதியால போக்குவரத்தை மேற்கொள்ற காட்சியில வந்து நீங்க பார்க்கக்கூடியமா இருக்கும். இராணுவ வாகனங்கள் மட்டுமே சென்று கொண்டிருந்தது 35 வருடங்களாக. இன்றுதான் பாத்தீங்கன்னா மக்கள் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது. என்ன சந்தோஷமா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. கடந்த 35 வருடங்களும் பலாலி வீதி பிடிக்கப்பட்ட பெரும் மகிழ்ச்சி. எதிர்பார்த்து நீங்கள் அப்படி கூட உண்டு. நாங்கள் கடுமையாக எதிர்பார்த்தோம். விடுவாங்க. கடந்த 35 வருடமா என்பிபி அரசாங்கம் வந்த பிறகு ஆவல்
இப்போ கடந்த அரசாங்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் விட்டுதான். ஆனால் பலாலி வீதியை விடுவாங்கன்னு நாங்கள் கனவிலே நினைச்சு பார்க்கல. இப்போ NPP அரசாங்கம் வந்தாலும் கூட வீதிக்கால போறதுக்கு நிறைய கட்டுப்பாடு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து இப்போ 6 மணிக்கு மட்டும் தான் ஆரம்பம் போகலாம். அப்படித்தான் இருக்கு. நடைமுறைக்கு மாத்துவாங்க. நடைமுறைக்கு இந்த வீதியுமா அப்படியே இருந்தது. இந்த காலம் ஆரம்பத்தில் வந்து 5 மணி இந்த வீதி இருந்தது, இந்த தொண்டமனார் கேகேஎஸ் வீதி. ஆனால் வந்து 8 மணி ஆக்கினவன், அப்புறம் 10 மணி ஆக்கினேன் இரவு, அப்புறம் அப்படியே தொடர்ந்து விட்டாங்க. அடிமேல் அடி அடிச்சா அம்மி நகரம் தானே. அப்போ நாங்கள் இப்போ இது ஒரு ஆரம்பம் தான். மீண்டும் எல்லாம் விடுவாங்க. ஆரம்பம் அப்படித்தானே. உயர் பாதுகாப்பு விலையம்னு சொல்லி 35 வருடம் உடனே விடையிலாக அது நாங்கள் அதை புரிந்து கொள்கிறோம். அவங்க படத்தளவை விட்டதுக்கு எவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுவோம். எல்லாருக்கும் நன்றி. இதுக்கு உழைத்த எல்லாருக்கும் மீடியாக்காரர் என்ன கிட்டத்தட்ட நீங்கள் முதல் எத்தனை வருஷத்துக்கு முதல் இந்த வீதிக்கால போய் வந்தீங்க? கிட்டத்தட்ட 1990ஆம் ஆண்டு. 90ஆம் ஆண்டு இந்த பாதையில சைக்கிளில் போனேன் நான். சைக்கிளில் போய் தெரிஞ்சு இல்லை அங்கே இந்த சொந்தங்களா இதுக்கு வந்து இந்த பாதையில சொந்தங்கள்லாம் இதான் எங்கட வீடு. இதான் பக்கத்து காணி இதுக்குள்ள வீடு. என்ன வீடும் பக்கத்துல இப்ப வீடுகள் இருக்கு அவளுக்கு? வீடு இல்லை, காணிகளே இல்லை. எல்லாம் தரமட்டு சோழியாக்கி வச்சிருக்காங்க. தரமட்டமாக்கி தென்னை மரத்தை வச்சு காணிகளே பிடிக்கலாம். கிடங்க பழைய ஆக்களை கொண்டுதான் காணிகள் அடையாளம் காணலாம். ஆனால் இது ஒரு நல்ல அறிகுறியா இருக்கு. காணியை முடிவித்தா சந்தோஷமா சந்தோஷம். இப்ப இதுக்கு முன்னுக்கு இருக்க அந்த முதல் சின்ன துண்டு வீதி வந்து இப்ப பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் விட்டது. இது இந்த இது வந்து இப்ப உள்ளூராட்சி சபை தேர்தல் வரும்போது அடுத்த தேர்தல் வரைக்கும் இன்னொரு மாகாண தேர்தல் வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த காணியெல்லாம் தேர்தலை நோக்கி தான் விட்டு தேர்தலுக்காக விட்டாலும் பரவாயில்ல, காணியை விடுங்க. அப்படி காணியை விடுங்க, உங்களோட சுயநலத்துக்கு செஞ்சாலும் பரவாயில்ல, காணியில விட்டுதாங்க. நாங்கள் எதிர்பார்க்கல. உண்மையா மனதுக்கு விடுவாங்கன்னு ஒரு இது இருந்தாலும் ஆனா எதிர்பார்க்கல இப்படி விடுவாங்க. ஆனால் NPP அரசாங்கம் வந்த அப்புறம் ஒரு எதிர்பார்க்க உச்சகட்டத்து இருந்த விடுவாங்க. உண்மையா இப்ப யாழ்ப்பாணத்து போறதுக்கு இல்லாட்டி இதால சுத்தி போகணும். இதால போனா கிட்ட போயிடலாம். இதால போனா நாங்கள் இப்ப நேரா போய் காங்கேஸ் போய் போகணும். இதால போனா நேரா பலாலியால அப்படியே 4-5 கிலோமீட்டர் குறைவு. நாங்கள் இப்ப ஆரிக்கமா கோயிலுக்கு வாரண்டாலும் ஃபாதரை சந்திக்கிறேன்டாலும் கடிதம் வாங்கணும் இடம் சுத்தி வரும். இப்ப படம் சரியா சந்தோஷம். அடுத்த தேர்தல் வரைக்குல அடுத்த வீதி எது முடியல வந்து திருப்போம் நம்பிக்கிட்ட போறோம். தேர்தலை நோக்கி தான் நடக்குது அந்த மாதிரி தெரியுது. நன்றி நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் ஜெகநாதன். என்னுடைய இடம் பலாலி. நான் ஆசிரியராக இருக்கிறேன். இன்றைய தினம் 10ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு வசாவலான் சந்தியிலிருந்து பலாலி சந்தி வரையான 764 பிரதான வீதி காலை 6 மணிக்கு இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக மக்கள் பாவனைக்காக திறந்து விடப்பட்டிருக்கிறது. 34 வருடங்களுக்கு பிறகு இந்த பலாலி வீதி என்று சொல்கிறது யாழ்ப்பாணத்திலிருந்து பலாலி சந்தி ஊடாக மயிலட்டி காங்கேசந்துறை இறுதியாக கீரிமலை வரைக்கும் இந்த பஸ் போகிற ஒரு பிரதானமான பாதை. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரதான 3 பாறை கேகேஎஸ் ரோட், பலாலி ரோட், பரத்துற ரோட். இதில் 34 வருடங்களுக்கு முன்பு நான் நினைக்கிறேன் 86-87 இந்த இடங்கள் மூடப்பட்ட இருந்த நிலைமை இருந்தது. இந்த ஜனாதிபதி அவர்கள் வந்த பிறகு இதற்கு முதலும் பல ஜனாதிபதிகள் இருக்கிற பொழுதும் நாங்கள் இந்த மீள்கு வழிவடக்கு, நான் பலாலி மட்டும் சொல்லவில்லை, மன்னித்து கொள்ள வேண்டும், வழிவடக்கில் பலாலி, மயிலட்டி, கட்டுவன், காங்கேசந்துறை, கீரிமலை, ஊரணி என்று சொல்லி பல பிரதேசங்கள் வசாவிலான் இன்னும் விடுபடாமல் இருக்கிறது. பலாலியில் சில இடங்கள் விடுபட்டும் இருக்கிறது. ஆனால் இன்னும் இதில் இருக்கிற கட்டுவன் தெல்லிப்பள வீதி விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. தம்பால ரோட் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. ஏர்போர்ட் சந்தி விடுவிக்கப்படவில்லை. இன்னும் ஒரு சிறிய பிரதேசங்கள் தான் அந்த ரோட்டுகள் விடுவிக்கப்பட இருக்கிறது. இருந்தாலும் இந்த ரோட் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதிகள் பிரதமர்கள் வருகிற போது மகஜர் கொடுப்பதும் அவர்களோடு கதைப்பதும் போராடுவதாக இருந்தோம். ஆனால் இந்த ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு நாங்கள் பிரதானமாக இந்த பாதையை கேட்டிருந்தோம். மக்கள் செல்றதுக்கு, விட்ட பிரதேசங்களுக்கு செல்றதுக்கு இந்த பிரதான வீதி விடுவிக்கப்பட வேண்டும் என நாங்கள் மிக
உணர்வுபூர்வமாக எங்களுடைய போராட்டங்களை செய்திருந்தோம். மகஜர் கொடுத்திருந்தோம், ஜனாதிபதி வருகிற போது கொடுத்திருந்தோம். அண்மை காலத்திலே பிரதமர் அவர்கள் ஏழாலைக்கு வந்தபோது நாங்கள் கொடுத்திருந்தோம். அந்த பலாலியை சேர்ந்த ஒரு நண்பர் அவர்கள் ஆதங்கப்பட்டு கதைத்தார், ஆக்ரோஷமாக கதைத்தார்னு சொல்லி அதை போட முற்பட்டார்கள். இல்லை, அவர் உண்மையான பிரச்சனையை ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு சிங்கள மொழியில் சொல்லியிருந்தார். உண்மையாக இவ்வாறான போராட்டங்கள் என்று ஒரு முடிவுதான் இன்றைக்கு இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இது ஒரு எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் சத்தம் போடாமல் திறக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதை அரசியலாக நாங்கள் பார்க்கவில்லை, அவர்கள் அரசியலுக்காக செய்கிறார்களோ எங்களுக்கு அது தெரியாது. ஆனால் நாங்கள் மிக சந்தோஷப்படுகிறோம். இந்த வீதி விட்டது மக்களுக்கு மிக சந்தோஷமான செய்தி. 90ஆம் ஆண்டெல்லாம் போயிட்டோம் சின்ன பிள்ளைகளான. அதுக்கு முதலெல்லாம் இங்காலான் இருந்தோம். நாங்கள் கூட பிள்ளைங்க நடாமல் இதுதான் இன்றைக்கு தான் இந்த சந்தோஷத்தை அறிஞ்சு வந்து நாங்கள் முதல் பார்ப்போம்னு சொல்லி ஓடி வந்தோம் பார்க்கறதுக்காக. பார்த்துட்டு வந்துட்டீங்களா? இப்போ சந்தோஷம் இல்லை, நான் பார்த்துருக்கோம். பெரிய சந்தோஷம், இதை விட ஒரு சந்தோஷம் இல்லை. உங்களுக்கு இதுக்குள்ள காணி இருக்குது, அத்தனை ஏக்கர் இருக்குது. எங்களுக்கு இதில் மாமி அம்மா அப்பாட்ட எங்களோட அப்பாண்ட நல்ல சின்ன காணி இருக்குது. நாங்கள் அதோட அங்கே இருந்தது. என்னோட சொந்த இடம் குப்பலான். இங்காலாம் நாங்கள் இருந்த இடம் கூட. இப்போ என்ன வாடகை கேட்குறீங்களா இல்லை போறியா? இல்லை இல்லை, எங்களுக்கு அங்கே சொந்த காணி இருக்குது. இங்கே அப்பாண்டு தான் இந்த பாதை திறந்தது உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. பெரிய மகிழ்ச்சி. இதை விட ஒரு மகிழ்ச்சி எதுவும் கிடையாது. சரி, எத்தனை வருஷத்துக்கு பிறகு.